வெல்கம் டு எல்என் சொல்யூஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் பேஸ்ட் ஆன் த நியூ சிலபஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர் செட் லாங்குவேஜ். செட் லாங்குவேஜ் அப்படின்னா செட் லாங்குவேஜ் இஸ் எ மேத்தமெட்டிக்கல் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் எ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். செட்னா என்னன்னா செட் இஸ் எ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட் என்னன்னு பார்த்தோம்னா தேர் ஆர் 3 மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம். ஃபுல்லாக வேர்ட்ஸாகவே இருக்கும். ராஸ்டர் ஃபார்ம், அதுக்கு என்ன இன்னொரு நேம்னு பார்த்தோன்னா டேப்லர் ஃபார்ம். தேர்ட் ஒன் இஸ் செட் பில்டர் ஃபார்ம், அதர் நேம் ரூல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஒன் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா எ செட் இஸ் டிஸ்கிரைப்டு இன் வேர்ட்ஸ். Raster form. A set can be described by listing all the elements of the set listed within the pair of brackets. இது மாதிரி set bracket குள்ள இருக்கும் and are separated by commas. commas போட்டு set bracket close பண்ணிருக்கும். Set builder form. All the elements are described by a rule. Exercise first 1.1. First sum என்னன்னு பார்த்தீங்கன்னா which of the following are sets? First one, the collection of prime numbers up to 100. Prime numbers na தெரியும் இல்லையா என்னன்னு? அந்த நம்பர்ஸ் வந்து ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கும். ஒன்று அதோட நம்பர் இட் செல்ஃப். அது எந்த நம்பரால் பண்ணுறோமோ அந்த நம்பர் மட்டும்தான். அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். அது இல்லாமல் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் 5 எடுத்துக்கோங்க. அது என்ன 1 5s are 5 இல்லைன்னா 5 1s are 5 அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அதனால அது ப்ரைம் நம்பர். அது இல்லாமல் நம்ம 4 பார்த்தோம்னா 1 4s are 4 சொல்லலாம், 4 1s are 4 சொல்லலாம், 2 2s are 4 சொல்லலாம். அதனால 4 வந்து காம்போசிட் நம்பர். இப்போ 1 இருக்கு இல்லையா, 1 வந்து நெய்தர் ப்ரைம் நாட் காம்போசிட். அதுவும் கிடையாது இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுதான் 1 is a நெய்தர் ப்ரைம் நாட் காம்போசிட்னு சொல்லுவாங்க. அப்போது 1லேருந்து 100 வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1 வராது இல்லையா, 2 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 47 53 59 61 67 71 73 79 83 89 and 100 வரைக்கும் இல்லையா 97 also. இப்போ இது என்ன சொல்கிறதுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, செட் இஸ் ஏ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஆஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 இஸ் நோன் அண்ட் கேன் பி கவுண்டட். வெல் டிஃபைண்டாக இருக்கும். அதனால் ஹென்ஸ் திஸ் இஸ் ஏ செட். ஓகே, தென் செகண்ட் ஒன், the collection of rich people in India. In Indiaவில் rich people இவங்க தான் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் கிடையாது. rich people has no definition. அதனால hence it is not a set. இதுக்கு நம்ம rich people has no definition. Hence, it is not a set. Okay. Third one, the collection of all rivers in India. இந்தியாவில் என்னென்ன ரிவர்ஸ் இருக்குன்றது நம்மளால தெரியும். ஸோ இதுக்கும் நம்ம ஏன்னு போடலாம், பி இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போடலாம். நான் ஏன்னே போடுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு காவேரி, வைகை, கங்கா அப்படின்னு
நிறைய போயிட்டே இருக்கும். அது கவுண்டபிள் தான். இந்தியாவில் ஓடுற ரிவர்ஸ் என்னன்றது கவுண்டபிள் தான். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் எ செட். ஓகே. தென் fourth one is the collection of good hockey players. குட் ஹாக்கி பிளேயர்ஸ் யார் யாருன்னு நம்மளால் வெல் டிஃபைண்டாக சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அந்த பிளேயர்ஸ்குள்ளே இருக்கிற டேலண்ட் வந்து டிஃபர் ஆகும், வேரி ஆகும். ஓகே. அதனால் த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ் is not a well defined. Because players ஓட talent may vary from person to person. ஒவ்வொரு பர்சனுக்கும் அடுத்த பர்சனுக்குள்ள டேலண்ட் டிஃபர் ஆகும். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் நாட் எ செட். ஓகே. செகண்ட் சம், லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ராஸ்டர் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஒன் இந்தியா. இதில் வந்து கேப்ஸில் கொடுத்துருக்காங்க எல்லா லெட்டர்ஸும். இது ராஸ்டர் ஃபார்மில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? லிஸ்டட் வித்தின் த பேர் ஆஃப் ப்ராக்கெட்ஸ். இந்த மாதிரி செட் ப்ராக்கெட், இதுக்கு இன்னொரு நேம் வந்து பிரேசஸ், அண்ட் ஆர் செப்பரேட்டட் பை கமாஸ். ஓகே. இப்போது INDIA. இப்போ இங்கே ஐ இருக்குது, இங்கேயும் ஐ இருக்குது. அதனால் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து வரக்கூடாது. ஒன்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ A is equal to B is equal to எது வேணாலும் போடலாம். நம்ம A is equal to செட் ப்ராக்கெட் போட்டு INDA அப்புறம் க்ளோசிங் செட் ப்ராக்கெட் போட்டுடலாம். செகண்ட் ஒன் பேரலலோகிராம். பேரலலோகிராமில் நிறைய ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்குது. A இருக்குது, L இருக்குது. ஸோ இப்போ எழுத போகிறோம் பாருங்கள். B is equal to செட் ப்ராக்கெட் போட்டு P A R, A ஆல்வேஸ் போட்டாச்சு இல்லையா? அதனால் இந்த A போடக்கூடாது. L, தென் அகெயின் L போடக்கூடாது. E O G, R ஆல்வேஸ் போட்டாச்சு, A ஆல்வேஸ் போட்டாச்சு. இப்போ M, அவ்வளோதான். க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு. ஒன் மிசிசிப்பி. மிசிசிப்பி இதில் எஸ்ன்ற லெட்டர் 4 டைம்ஸ் வந்திருக்கு, ஐன்ற லெட்டரும் 4 டைம்ஸ் வந்திருக்கு, பின்ற லெட்டரும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நம்ம ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் என்ன? C is equal to M, கம்மா போட்டுக்கணும், ISP. அவ்வளோதான். ஃபோர்த் ஒன் செக்கோஸ்லோவாக்கியா. CZECHOLOVAKIA. இதுலேயே ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் நிறையா இருக்குது. இப்போது D is equal to ஃபஸ்ட்டு C போட்டுக்கலாம். ZEHOSLVAKI. ரிப்பீட்டடாக வர லெட்டர்ஸ் போடலை, அவ்வளோதான். தேர்ட் சம், கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ். இப்போ A ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க, செட் ப்ராக்கெட்டில் 0 3 5 8 அண்ட் B is equal to 2 4 6 10. C 12 14 18 20. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏல ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா 18 இஸ் த எலிமெண்ட் ஆஃப் சி. சியில்
இந்த 18 இருந்தால் ட்ரூ போட போகிறோம், இல்லைன்னா நம்ம ஃபால்ஸ் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ சியில் பாருங்கள், சியோட எலிமெண்ட்ஸில் வந்து 18 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன், 6 இஸ் நாட் எலிமெண்ட் ஆஃப் ஏ. 6 ஏல இல்லைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், செக் பண்ணிக்கலாம். எஸ், 6ன்ற நம்பர் ஏல இல்லை. ஸோ ட்ரூ. தேர்ட் ஒன், 14 இஸ் நான் எலிமெண்ட் ஆஃப் சி. 14 இருக்கா? இருக்குது, சியில் இருக்குது. ஸோ அது நாட் எலிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஃபால்ஸ். 10 இஸ் த எலிமெண்ட் ஆஃப் பி. 10 இருக்கா பாருங்கள், பியில் இருக்குது. ஸோ இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம ட்ரூன்னு போட்டுக்கிறோம். 5 இஸ் த எலிமெண்ட் ஆஃப் பி. பியில் வாங்க, 5 இருக்கா பாருங்கள், இல்லை, 5 இல்லை. ஆனால் அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம ஃபால்ஸ்ன்னு போடுறோம். 0 இஸ் த எலிமெண்ட் ஆஃப் பி. பியில் 0 இருக்கா? இல்லை. அப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஃபால்ஸ். ஓகே, தென் பி, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். 3 இஸ் த எலிமெண்ட் ஆஃப் டேஷ்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் 3 எதோட எலிமெண்ட்டு, ஏவா பியா சியான்றதை ஃபைன் பண்ணி நம்ம எழுதணும். 3 எதில் இருக்குது பாருங்கள், ஏல தான் இருக்குது. ஸோ 3 இஸ் த எலிமெண்ட் ஆஃப் ஏ. 14 இஸ் த எலிமெண்ட் ஆஃப் எதில் இருக்குது நம்ம சர்ச் பண்ணோம்னா சியில் இருக்குது 14. ஸோ 14 இஸ் த எலிமெண்ட் ஆஃப் சி. தென் தேர்ட் ஒன், 18 கொடுத்து டேஷ் கொடுத்து பி கொடுத்துருக்காங்க. இப்போது அது எலிமெண்ட்டா நாட் எலிமெண்ட்டா நம்ம போடும். இப்போ பியில் வந்து பார்த்தோம்னா 18 கிடையாது. ஸோ இது நாட் எலிமெண்ட். தென் ஃபோர்த் ஒன், 4 இஸ் எலிமெண்ட் ஆஃப் பியா இல்லை நான் எலிமெண்ட் ஆஃப் பியா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பியில் 4 இருக்குது. ஸோ represent the following sets in roster form. First sum என்னன்னு பார்த்தீங்கன்னா, A is equal to the set of all even natural numbers less than 20. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது. அதில் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் தெரியும் இல்லையா, 2, 4, 6, 8, 10. அது 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 வரக்கூடாது, ஏன்னா less than 20 அதுதான் கொடுத்துருக்காங்க, அதனால் அதோட 18ஓட முடிச்சுக்கணும். Then second one, b is equal to y such that y is equal to 1/2n, comma n is the element of capital N. Capital N என்ன denote பண்ணதுன்னா natural numbers, comma n is lesser than or equal to 5. அப்படின்னா இந்த என்னோட வேல்யூ 5க்கு கீழே இருக்க நம்பர் அண்ட் தென் 5ம் சேரும் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ n is equal to நேச்சுரல் நம்பர்ஸு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1, 2, 3, 4, 5ம் சேரும், அதுதான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது. இப்போது என்னோட வேல்யூவை நம்ம இந்த y is equal to 1/2nல வேல்யூ வைக்க போகிறோம். ஸோ இஃப் n is equal to 1 அப்படின்னா 1/2nல 1/2 into 1, 1/2 is the answer. Then n is equal to 2 இருந்தால் 1/2, 1, 2 2s are 4. n is equal to 3ன்னு வச்சா 2 3s are 1/6. n is equal to 4ன்னு வச்சா 1/8. n is equal to 5, 1/10. இப்போது நம்மளுக்கு b யோட வேல்யூ 1/2
இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எழுதுறோம். 1/2, 1/4, 1/6, 1/8 and 1/10. This is the answer. Then third one, C is equal to x such that x is a perfect cube. Perfect cube. 27 is less than x. X is less than 216. ஓகே, அப்போ கியூப்னா ஒரே நம்பரை 3 தடவை மல்டிப்ளை பண்ண. இப்போ 2 2s are 4, 4 2s are 8, 3 3s are 9, 9 3s are 27, 4 4s are 16, 16 4s are 64 அப்படின்ட்டு. அதே மாதிரி 216க்குள்ளே இருக்கணுமா. இப்போ 5 5s are 25, 25 5s are 125. அவ்வளோதான். அப்புறம் 6 6 ஆர்னா இந்த 216க்கு மேலே அதிகமாக போகும், அதனால் அது வராது. இப்போ நம்ம பார்க்க போனால் 3யோட கியூப் தான் இது 27. அதை விட பெருசு 216 விட சின்னது அப்படின்னு பார்க்க போனால் ரெண்டே நம்பர் தான் வரும். 4ஓட கியூப் என்னென்னா 64, 5ஓட கியூப் என்னென்னா 125. ஓகே, தென் fourth one, D is equal to x such that x is the element of z. -5 is less than x. X is less than or equal to 2. Z na enna அப்படின்னா integers. அது தெரிஞ்சுக்கணும். இன்டீஜர்ஸ்னா இப்போ -3 -2 -1 0 1 2 3 இப்படின்னு போடுவோம் இல்லையா, அதுதான் அந்த இன்டீஜர்ஸு. இப்போ வந்து -5 நம்ம சேர்க்கக்கூடாது. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருந்தால் நம்ம சேர்க்கலாம், ஆனால் நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ -5க்கு அப்புறம் -4 -3 -2, அதுக்கு முன்னாடி நம்ம D is equal to bracket போட்டுக்கலாம். -4 -3 -2 -1 0 1 2 வருமானு பார்த்தீங்கன்னா வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 2 கண்டிப்பாக வரும். அவ்வளோதான் இதோட இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் 5th one, represent the following sets in set builder form. செட் பில்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், B is equal to the set of all cricket players in India who scored double centuries in one-day internationals. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேர்ட்ஸாகவே இருக்குது. இது டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அதை செட் பில்டர் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா, B is equal to x y எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது நம்ம எக்ஸ்னே வைக்கலாம். எக்ஸ் such that x is யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் an இந்தியன் cricket player who scored double centuries in one-day internationals. Set bracket close பண்ணி. That's all. Second one, C is equal to 1/2, 2/3, 3/4. இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ அந்த 1ஓட இந்த இதில் 1 + 1 ஆகுது. டினாமினேட்டரில் 2 இருக்குது, அப்போ 1 + 1. இதில் பார்த்தீங்கன்னா 2/3. இதில் நியூமரேட்டர் 2 இருக்குது, அதோட டினாமினேட்டரில் 1 ஆட் ஆகுது. இதுலேயும் அதே மாதிரி தான் 3 இருக்குது, 3 + 1 4 ஆகுது. ஸோ இங்கே மேலே இருக்கிற நம்பர்ஸு நியூமரேட்டர் எல்லாம் நம்ம என்னன்னு வைக்க போகிறோம்னா n. கீழே இருக்கிறது அதோட 1 ஆட் ஆகிறதுனால n + 1ன்னு வைக்க போகிறோம்.
இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அது. ஓகே, இப்போ நம்ம c is equal to x such that x is equal to நியூமரேட்டரை நம்ம nன்னு வச்சா டினாமினேட்டர் n plus 1ன்னு வச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். n plus 1 n plus 1 அப்படின்ட்டு. தென் கமா இது எல்லாமே என்ன நம்பர்ஸாக இருக்குது? n is the element of natural numbers. Then third one, d is equal to the set of all Tamil months in a year. d is equal to set of all Tamil months in a year. அவங்க என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு கொடுத்தது வந்து ராஸ்டர் ஃபார்மில் இருந்து. இப்போது d is equal to அதே போல தான் x such that x is a Tamil months in a year. அவ்வளோதான். இப்போ எழுதுனாதான் அது செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா நம்ம பார்த்தோம் ரூல் டிஸ்கிரைப்டு பை எ ரூல், அதுதான் இது. தென் ஃபோர்த் ஒன், E is equal to the set of odd whole numbers less than 9. whole numbers எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது less than 9 கொடுத்துருக்காங்க. இப்போது E is equal to x such that x என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு odd number கொடுத்துருக்காங்க. set of odd. ஸோ நம்ம என்ன போட்டுக்க போகிறோம்? is odd number. தென் கம்மா போட்டுக்கலாம். அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹோல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது x is the element of w கேபிட்டலில் போடணும். அப்புறம் less than 9 அப்போது x less than 9. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து wன்றது is the set of whole numbers. Okay. Sixth sum, represent the following sets in descriptive form. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு முந்தின சம்மில் பார்த்தோம் என்னென்ன மாற்றி நம்ம ராஸ்டர் ஃபார்மில் இருக்கிறதையும் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்கிறதையும் நம்ம செட் பில்டர் ஃபார்மாக மாற்றி பார்த்தோம். அதே மாதிரி இதில் செட் பில்டர் ஃபார்மாக இருக்கிறதையும் ராஸ்டர் ஃபார்மாக இருக்கிறதையும் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னா p is equal to January, June, July. இது மந்த்ஸ் ஆஃப் த இயரில் ஜேயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது இந்த 3 மந்த்துமே. ஸோ நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும்? வேர்ட்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ P is the set of என்ன months இது? English months beginning with J capital. Then second one, Q is equal to 7, 11, 13, 17, 19, 23, 29. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாவே நம்மளுக்கு என்ன நம்பர் தெரியுது? ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு பார்த்த உடனே தெரியுது. அவ்வளோதான். ஸோ Q இஸ் த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேருந்து வரல. 7லேருந்து ஸ்டார்ட் ஆகி 29ல் முடிச்சிருக்காங்க. அப்போது இதுக்கு பிஃபோர் நம்பர் ஒரு ப்ரைம் நம்பர், பிஃபோரில் ஒரு ப்ரைம் நம்பர் வரும் இல்லையா, அந்த ப்ரைம் நம்பர் எழுதணும். இந்த 29க்கு அடுத்து ஒரு ப்ரைம் நம்பர் வரும் இல்லையா, அந்த நம்பரையும் நம்ம எழுத போகிறோம். இப்போது 7க்கு பிஃபோர் ஒரு ப்ரைம் நம்பர் 6 கிடையாது. 6ன்றது காம்போசிட் நம்பர், 5ன்றது ப்ரைம் நம்பர். ஸோ 5 அண்ட் 29க்கு பிறகு 30 வருது. 30ன்றது ஒரு காம்போசிட் நம்பர். அந்த அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 31ன்றது ஒரு prime number. So and the prime number நம்ம எழுதுறோம். So Q is the set of all prime numbers
between 5 and 31. Okay. Next, third one, r. r is equal to x such that x is the element of natural numbers. x is less than 5. x வந்து less than 5 இருக்கு. and அது மட்டும் இல்லாமல் அது நேச்சுரல் நம்பராக இருக்குது. நேச்சுரல் நம்பர் எதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 5க்கு லெஸ்ஸாக இருக்கணும். ஓகே. ஸோ நம்ம என்ன போட போகிறோம்? r is the set of all natural numbers less than 5. less than 5 தான் அங்கே denote பண்ணியிருக்காங்க. ஸோ less than 5. last one, sixth, s is equal to x such that x is a consonant in English alphabets. x such that x is a consonant in English alphabets. English alphabetsல கான்சனன்ட்ஸ் வந்து ஏஇஐஓயு உங்களுக்கு தெரியும், அது வவல்ஸ். அது தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஇஐஓயு தவிர மொத்தம் 26 லெட்டர்ஸ். அதில் அந்த 5 லெட்டர்ஸ் போச்சுன்னா மீதி இருக்கிற 21 லெட்டர்ஸும் கான்சனன்ட்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம்? எஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் consonants. So 1.1 exercise இதோட முடிஞ்சிருச்சு. 1.2 நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.